தூய ஆவி அன்பின் ஆவி துணையாளர் தேற்றும் தெய்வ ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவர் வர வேண்டும் வல்லவரே நல்லவர் வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் நடுவினிலே எங்கள் நடுவினிலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் அனல் மூட்டும் ஆட்கொள்ளும். இந்த ரெண்டு வார்த்தையும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. அனல் மூட்டும் ஐயா ஆட்கொள்ளும் ஐயா ஆட்கொள்ளும் ஆட்கொள்ளும் ஆட்கொள்பவரேன்னு சொல்லுங்க. எங்களை ஆட்கொள்பவரே அனலாய் எரிய சுடர்விட செய்கிறவரே நன்றி அப்பான்னு சொல்லு. நன்றி ஐயா உமக்கு நன்றி அப்பா நன்றி ஐயா. ஆட்கொள்ளுகிறவரே அனல் மூட்டுகிறவரே பூமியில வெளிச்சமா எங்களை மாற்றுகிறவரே வெளிச்சமாக்குபவரே கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த அந்நிய தேசத்துல எங்களை வாழ வைக்கிறவரே இந்த அந்நிய தேசத்துல எங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. எங்கள் தலையை உயர்த்துகிறவரே தலை நிமிர பண்ணுகிறவரே அப்பா நன்றி அப்பான்னு சொல்லு. நன்றி அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. எதிர்கால பயம் எங்களுக்கு இல்ல. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்க உள்ளம் பயம் இல்லப்பா. எங்க உள்ளத்துல பயம் இல்லப்பா. நீங்க எங்களுக்கு எதிர்காலமா இருக்கீங்க. எங்கள் நம்பிக்கையே சொல்லு. எங்கள் எதிர்காலமே எங்கள் எதிர்காலமே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா. ஹல்லேலூயா 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 நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென்
ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. துதிக்க துதிக்க அவருடைய பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒரு புது பலன், ஒரு புது புது கிருபை, சுகம் உண்டாவதாக. அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க்யூ ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றிற்காகவும் நன்றின்னு சொல்லு. உங்க நாவு நன்றின்னு சொல்ல சொல்ல எதிரியானவன் நொண்டி ஆயிடுவான். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்க நன்றி கொடுனா எதிரி செயல் இழந்து போயிடும். நன்றி பெருகட்டும், சாத்தான் நொண்டி ஆகட்டும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. இந்த பூமியில உங்களுக்கு எதிரான ஒரு எதிரி, அந்த எதிரியை ஜெயிக்க ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தாரப்பா. எதிரியை ஜெயிக்கணுமா? நாவல எப்போது ஸ்தோத்திரம். விசுவாசம்தான் நமக்கு கேடகம். எதிரி கொண்டு வருகிற எல்லா அம்புகளையும் நம்ம துதிக்க துதிக்க அதை நம்ம ஒன்றுமில்லாம ஆக்கிடுவோம், ஒன்றுமில்லாம ஆக்கிடுவோம். உங்களை பாழாக்குகிற அந்த கொள்ளை நோய் எதிரி செயல்கள் ஒன்றுமில்லாம ஆகிறதுக்கு வழி துதிக்கிறோம்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. கட்டுக்களை உடைக்கிற அந்த துதி. அல்லேலூயா. கதவு திறந்தது, சிறைச்சாலை அதிர்ந்தது இந்த துதியினால. பவுலும் சீலாவும் அந்த நாட்கள்ல எல்லாமே போச்சுன்னு அப்படி ஒரு நிலையில தான் அவங்க துதிக்கிறாங்க. எங்க வாழ்க்கையே போயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, சிறையில தள்ளப்பட்டோமே, கையில விலங்காயிடுச்சே, இவ்வளவுதானா எங்க வாழ்க்கை அப்படின்னு அவங்க சோர்ந்து போய் படுக்கல. அவர்கள் துதியை ஏறெடுக்கிறாங்க, துதியை ஏறெடுக்கிறாங்க. இல்ல, எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு, இதோடு எங்க வாழ்க்கை முடிவது அல்ல, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எங்கள் தெய்வம் பெரியவர். We have faith in big God. எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய கடவுள் மேல இருக்கு. நாங்க சின்னவங்களா இருந்தாலும் அவர் faith is in the big God. Our God is very big. அவர் மிக மிக உயர்ந்தவர். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்ல சொல்ல கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனைகள், உங்களுடைய அந்த ஆமென் கடினமான அந்த காரியங்கள் உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ அப்பா. பிளஸ் பண்றேன் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். நீங்க நினைவுகளை அறிந்திருக்கீங்க. அவைகள் தீமைக்கு எதுக அல்ல, நன்மைக்கு எதுவான நினைவுகள். தேவனாகிய நான் உங்கள் மேல் I know the plans I have for you. I know the plans. உங்களுக்குன்னு உள்ள பிளானை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களுக்குன்னு நீங்க பிறக்கும் போது ஒரு பிளானோட தான் பிறந்தீங்க. God has a plan for you தம்பி. He has a plan. அந்த பிளானோட தான் உங்களை கருவுல உருவாக வச்சாரு. சும்மா நீங்க தொப்புன்னு வந்து பிறக்கல. God had a plan that you be born in this world. இந்த உலகத்துல நீங்க பிறக்கிறதுக்கு ஒரு பிளான். அந்த பிளான்ல உங்களை ப்ராஸ்பர் பண்ணும், not to harm you. அந்த பிளான் God knows. கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் அறிகிறார். You will be above, not below. நீங்கள் கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாதான் இருப்பீங்க, உயர்ந்து இருப்பீங்க. தீபாகா தூர மால் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு உயர்வு உண்டு, உங்களுக்கு உயர்வு உண்டு. தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. நான் சொல்றது நீங்க விசுவாசித்தா ஜஸ்ட் சே தேங்க்யூன்னு சொல்லுங்க. வாலிபர்கள் தேங்க்யூன்னு சொல்லுங்கப்பா. receive what I say, it will happen. தம்பி ஜஸ்ட் சே தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு, எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு. நாங்க இப்படியே இப்ப இருக்கிறது போல இருக்க போறது இல்ல. நாங்கள் இப்ப காண்கிற எகிப்தை நாங்க இனி பார்க்க மாட்டோம். இப்ப இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த செங்கடல் விலகும், செங்கடல் விலகும். Our God is big God. நம்முடைய அப்பா நம்ம நினைக்கிறதை விட மிக பெரியவர்.
அப்படியே அந்நிய பாஷை பேசலாம். Let God move, let God arise, enemies be scattered. உங்கள் மனதை பாழாக்குகிற enemy be scattered. எதிரி சிதறடிக்கப்படட்டும். உங்க மைண்ட பாழாக்குறான் அந்த எதிரி சிதறடிக்கப்படும்படி துதிய கூட்டுங்க. ரீமகதா. எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 நன்றி. எதிர்காலம் உண்டு, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இப்ப இருப்பதை விட 1000 மடங்கு எனக்கு உயர்வு உண்டு. எல்லா விதத்திலும் பெருக்க உண்டு. என்னுடைய கடன் தொல்லை மறையும். வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியும். அவர் God is big God. Thank you அப்பா. எனக்கு சுகம் உண்டு. ஒரு சுகமான வாழ்க்கை எனக்கு உண்டு. என் ஆண்டவர் சுகத்தின் ஆண்டவர். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தருபவர். ஒரு வியாதி அனுமதிக்க மாட்டேன்னு எழுதியிருக்க. வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுக்கிற அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண you will receive the blessing, you will receive the blessing. சுகம் என்ற blessing. ஆமென். பயம் விலகட்டும், பயங்கள் நீங்கட்டும். பொல்லாத ஆவி எதிரி உங்களுக்கு பயத்தை கொண்டு வர்றான். இந்த நாட்டில் எப்படி வாழ போறோம், நம்ம தேசத்துக்கு எப்போ போக போறோம், எப்ப இந்த கடன் அடையும், என் பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்கிறது, இந்த குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு ஒரு பயத்தை கொடுத்து ஆண்டவர் எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். பயத்தின் ஆவியை எதிர்த்து நில், பயத்தின் ஆவியை எதிர்த்து நில். அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய். அவன் ஓடுவான். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹிமகதுரா பலகரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Be glorified அப்பா, be glorified, be magnified, be magnified. நன்றி ஐயா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. தேற்றுகிற தெய்வம். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகனா. அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா. அபிஷேகநாதரே, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். We worship you, Appa. We worship you. Yeah.
ஆராதிக்கிறோம். worship you, worship you. ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. we worship you சொல்லுங்க. you shall worship me. I will bless the bread and water. நான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உணவை ஆசீர்வதிப்பேன். நோய்கள் இருப்பது இல்லை, அபார்ஷன் ஆவது இல்லை, மலடு இருப்பது இல்லை. ஆராதிக்கிறேன் ஜனமே, உங்க குடும்பத்துல மலடு இருப்பதில்லை. உங்க குடும்பத்துல குழந்தை பாக்கியம் உண்டு. You shall worship the Lord. You shall worship the Lord. உங்கள் தேவனை ஆராதித்தா நோய்கள் விலகுகிறது என்று எழுதி இருக்கிறது. மலடு இருப்பதில்லை. ஃபாதர் bless பண்ணுங்க, bless பண்ணுங்க. என் ஜனங்களுடைய வியாதி போகட்டும். உணவில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தண்ணீரில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எழுதி இருக்கிறபடி ஆசீர்வதிங்கப்பா. ஹalleluya, glory. நன்றி ஐயா. விலையேறப்பட்ட உங்க ரத்தம் இருக்குப்பா. நீங்க இயேசுவின் ரத்தத்துல மூடப்பட்டவங்க. ரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டீங்க. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகுவது இல்லை. வேடனின் கண்ணிலிருந்து தப்புவிப்பா. காரணம், உன்னதமானவர் மறைவில் வந்திருக்கீங்க, சர்வ வல்லவர் நிழல்ல வந்திருக்கீங்க. என் சபையே, என் சபையே, உன்மேல் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. கல்வாரின் ரத்தம் உங்களை காப்பாற்றுகிறது. இந்த பூமியில, இந்த அந்நிய தேசத்துல பிசாசு நெருங்காதபடி நீங்க இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எகிப்துல இஸ்ரேல் காப்பாற்றப்பட்டது போல இந்த அந்நிய தேசத்துல உங்களை காப்பாற்றும்படி என் ராஜாவின் ரத்தம் உங்களை மூடுகிறது, உங்களை மூடுகிறது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரின் ரத்தம் என் பிள்ளைகளை காப்பாற்றட்டும், மூடட்டும், பிள்ளைகளை மூடட்டும். வேடனின் கண்ணி அணுகுவது இல்லை. பாழாக்கும் கொள்ளை நோய், இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் உலவும் கொள்ளை நோய், நண்பகலில் சங்காரிக்கும் நோய் என் பிள்ளைகளை அணுகுவது இல்லை என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம், என்று அறிக்கையிடுகிறோம். சொல்லுங்க. விலையேற பெற்ற இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களா லேவியராக உமக்கன தெரிந்து கொண்டீரேப்பா. ராஜாக்களா லேவியரா உமக்கன தெரிந்து கொண்டு. இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ராஜாக்கள் என்றால் அதிகாரம் உடையவர்கள். இந்த பொல்லாத ஆவி மேல அதிகாரம் நமக்கு தான் இருக்கு. ராஜா என்றாலே அதிகாரம். இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல பிசாசை விரட்டுகிற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. பிசாசை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. நீ தான் ராஜா. கர்த்தர் பார்வையில உனக்கு தான் அதிகாரம். சத்துரு பணத்துக்கு நடுங்க மாட்டான், சத்துரு பதவிக்கு நடுங்க மாட்டான், சத்துரு இயேசுவின் நாமத்துக்கு நடுங்குவான். நீ தான் ராஜா, நீ தான் ராஜா. உன்ன ராஜாவா? உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நன்றி அப்பா. ராஜாக்களாக லேவியராக உமக்கன தெரிந்தெடுத்தே. லேவியர் என்றால் என்ன? அவரோட கூட இருக்கிற ஆசாரியர்கள் தான். நம்ம அவரோட கூட வச்சுக்கிட்டாரு. நம்ம அவரோட தான் இருக்க போறோம். இந்த பூமியில தேவனோட இருக்கிற கூட்டம் தான் ஆசாரிய கூட்டம், லேவியர் கூட்டம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
இயேசு ராஜா, இயேசு ராஜா, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. சொல்லுங்க, என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ஆராதிக்கும் போது அற்புதம் நடப்பதாக, 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 மிராக்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, காயங்கள் ஆற்றப்படுவதாக, பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. மகிமை, 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 மகிமை என் ராஜாவுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ அப்பா. உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. மனம் இறங்கும் தெய்வம், God of compassion உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். உங்கள் மேல் மனது உருகும் தெய்வம், God of compassion. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் உங்க மேல் அக்கறையா இருக்கிறார். அவர் அக்கறையா இருக்கிறார். உங்கள் வேதனையை அறிகிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார். நீ அழாதேன்னு சொல்ற. நான் உனக்கு இருக்கு. வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். I am your daddy. நான் உனக்கு தகப்பன். நான் உனக்கு தாயா இருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். எருசலேமில் தேற்றப்படுவார். கலங்காதே, திகையாதே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அநேகருடைய உள்மன காயத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாக நம்முடைய அப்பா நம் மத்தியில் வந்திருக்கிறார். காயங்களை கட்டுகிற தேவன். The broken heart, உடைந்த உள்ளங்கள் காயம் கட்டப்படுகிறது. I know it's happening. இப்ப நடக்குது. உடைந்து வந்திருக்கிற broken இருக்கிற என் பிள்ளைகளை காயம் கட்டுகிறார். கலங்காதே. தன்னுடைய சமூகத்தால நல்ல சமாரியனை போல காயம் கட்டி தன் தோள் மேல் சுமந்த சபைக்கு கொண்டு போன, சத்திரத்து கொண்டு போன நல்ல சமாரியன் தான் நம்முடைய அப்பா.
ஜீசஸ் போன இடமெல்லாம், இந்த 3 ஆண்டுகள் போன இடமெல்லாம் சொல்வார், கர்த்தருடைய ஆவியா மேல. துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம் கொடுக்க வந்தேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடையை போர்த்த வந்தேன். இந்த இடத்துல சொல்றார், துயரத்துக்கு பதிலா ஆனந்தம். என் ராஜா இயேசு துயரத்துக்கு பதிலா ஆனந்தம். ஆனந்தம், நம்முடைய ஆனந்தமே அவர்தான். ஒடுங்கி இருக்கிற உங்களுக்கு துதியால போர்த்துறாரு. அதனால துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஆமென். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கே ஒரு நோக்கத்தோட தான் வந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். Great joy for all the people. For all, சொல்லுங்க, for all, எல்லாருக்கும். Great joy. சாதாரண சந்தோஷம் இல்ல, Great joy. அது உண்டாவதாக. ஹல்லேலூயா. சபைக்கு உண்டாவதாக மிகுந்த சந்தோஷம். பிரச்சனை இருக்கும், ஆனா சந்தோஷமும் இருக்கும். பிரச்சனை இந்த பொல்லாத உலகத்துல ஒவ்வொரு நாளும் உபத்திரம் வரலாம், ஆனா அது உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. சொல்லுங்க, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. அதிசீக்கிரத்தில் நீ காண்பா, அதிசீக்கிரத்தில் நீ காண்பா. கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து.
அப்பா. காயம் கட்டுகிறவரே, துதியின் உடையால போர்த்துகிறவரே, the garment of praise, துதியின் உடை, நடைய உடைக்கிற துதியின் உடை, துதியை. தேங்க்யூ அப்பா. அக்கினியில் நீ நடந்தாலும் எரிந்து போவதில்லை, ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி. அப்படி விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் எரிந்து போவதில்லை, நான் மூழ்கி போவது இல்லை. எரிந்து போவது இல்லை. நான் வாழ்வேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். I will be alive. இந்த பூமியில வாழ்வேன், எரிப்பது இல்லை, நான் மூழ்குவது இல்லை. காரணம், நான் பேழைக்குள்ள இருக்கிறேன், நான் சபைக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்து என்னுடைய பேழையா இருக்கிறார், என்னுடைய கப்பலா இருக்கிறார். ஆகவே வெள்ளம் கூடினாலும் நான் மேலதான் போவேன், மூழ்க மாட்டேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு பேழை மேல வெள்ளம் வந்தது, வெள்ளம் அடித்தது, ஆனால் பேழை மூழ்கவில்லை, பேழை உயர்ந்தது. சொல்லுங்க, உயர்ந்தது. நீ பேழைக்குள்ள இருக்கிற, கப்பலுக்குள்ள இருக்கிற, உனக்கு உயர்வுதான். பிரச்சனை கூட கூட உனக்கு உயர்வுதான். பிரச்சனை கூட கூட பேழை மேலதான் போச்சு. வெள்ளம் கூட கூட உன் வாழ்க்கையில உயர்வு உண்டு. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் தூக்குவாரு, ஆவியானவனை தூக்குவாரு. மேலதான் போவா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள வாழும் எனக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்ல. நன்றி அப்பா. நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டு. உற்சாகமா பாடுவோமா? praise praise hallelujah, glory glory, amen. thank you அப்பா. hallelujah, ஆனந்தமே, glory glory, praise hallelujah, amen. துதிப்பே துதிப்பே கொண்டே இருப்பே. yes lord, yes lord. துதிப்பே துதிப்பே கொண்டே இருப்பே. hallelujah, துதிப்பேன் தெரியுதா? Amen. Wonderful. Praise him. துதிப்பேன். Hallelujah. இது காட்டுங்க. Hallelujah. Hallelujah. எழுந்திருப்போமா ஒரு நிமிடம்? Come on. சபையை கொண்டாடு. Come on. Stand. Amen. சிலுவைதான் glory glory. எவ்வளவு நேரம் காலை பிடிச்சிட்டு இருப்பிய? Come on church, praise. கொஞ்ச நேரம் எழுந்துருங்கய்யா, கால் வலிக்கலையா? ராதாலா காரா joy, amen. Oh wonderful God, thank you அப்பா. praise him praise him praise him praise him forever. praise
நடந்தே. ஹalleluya. ஆமென். நன்றி அப்பா. glory. நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹalleluya. ஹalleluya. glory. நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கிறவரே. Come on, rejoice, church, rejoice. Oh, hallelujah, glory, glory. Oh, wonderful Father. Praise Him. Fill them, Lord. Fill them, fill them, fill them, Lord, with your mighty anointing. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. என் பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. Fill them, fill them, Lord. Fill them, Lord. Oh, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. வாலிபர்களை நிரப்பிடுங்கப்பா. தண்ணீரால நிரப்பிடுங்க. ஓ கமாலா தரபா லாக்கா ராபா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன். I break all the bondages. உடைஞ்சு போ. ராபாகா தாராபா லாக்கா ராபா. ஈலாமா ராக்கா ராபா. ஓ ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல I take authority. அதிகாரத்தை எடுக்கிறேன். In the mighty name of Jesus. 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 Bakarabala kadirabala kara. Oh, மகிமை, மகிமை என் சபை நிரப்பட்டும். Receive my children. Oh, oh, thank you. புது அபிஷேகம். Thank you. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஜீசஸ். கதுரபலா கரபகா துரபலா ஷிபகா தரபலா உக்கமலா திமகதரபலா கரபா ஏகமனமலா கதிரபலா கரா ஓகபா ஷிபகா தரபலா கரபா. டே அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் பேசுங்க பார்க்கலாம். ரேபகா தரபலா கரா. அந்த பாஷை பேச பேச தண்ணி பெருகும். ஜீவ தண்ணி, ஜீவ தண்ணி உங்களுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து தண்ணியா வந்திருக்காரு. தனியா வரல, தண்ணியா வந்திருக்காரு. ஆமென். சொல்லுங்க. அந்த தண்ணி பெருகணுமா? அல்ல உங்களுக்குள்ள ஊற்று பெருகணுமா? நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பெறாதவங்க தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ரேமகதரபலகதி ரம்பகதலகரபஹா எல்கோனா மாகா தீமகதலகரா எஸ்காதலகரா. Father, 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 Father. Hallelujah, Hallelujah. ஈசபகதரபா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? உள்ள வந்திருக்காரா? என்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ அப்பவே உள்ள வந்துடுறாரு. என்ன வாலிப தம்பிகளா அப்படித்தானே? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் உள்ள வந்து பாவத்தையெல்லாம் கழுவுறாரு. சாத்தான் சொல்லுவான், நீ பாவி, உனக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவான். இல்ல, அப்பா அப்படி சொல்லவே இல்லை. என்றைக்கு என்னோட இருக்கிறாயோ நான் உன் பாவத்தை கழுவி நான் உன்னை சுத்தமாக்க முடியும். நீ என்னை விட்டு போயிடாத, தண்ணியை விட்டு போயிடாத. சாத்தான் சொல்லுவான், வராத இயேசுவண்ட நீ பாவின்னு சொல்லுவான். இல்ல, பாவிக்காதான் அவர் வந்தாரு, பாவிக்காதான் வந்தாரு. நீ எவ்வளவு பெரிய பாவி அவ்வளவுக்கு அவர் பக்கத்துல வர்றாரு. நீ கலங்காத, கலங்காத, கலங்காத. இயேசுவண்டே வந்துடு, இயேசுவண்டே வந்துடு, தூர போயிடாத. அல்லேலூயா. இவர்தான் உனக்கு அற்புதம் செய்கிறவர். நீ பாவத்தை வெல்ல முடியும். வாலிப தம்பி, இந்த பொல்லாத உலகத்துல இப்ப இருக்கிற அந்த பாவ நிலையை உன்னால வெல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போயிடாத. இதுவரை நான் ஜெயிக்கலையேன்னு சோர்ந்து படுத்துறாத.
இனி ஒரு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. இப்பா காத்தாலா காரா பாக்கா உரா பாலா காரா உக்கா பாலா காரா பாக்கா தாலா காரா. கர்த்தர் சொல்லுகிறார், கடந்ததை nothing happened சொல்லு. அருமையான கேத்ரின் குல்மன் அதிகமாக நான் வாசிப்பேன் அவங்க வாழ்க்கை. அதில் தெளிவாக சொல்லுவாங்க, வாட் எவர் வாஸ் பாஸ்ட் திங் ஸோ இட் டிட்ன்ட் ஹேப்பன். நடக்காத மாதிரி நினச்சிக்க. ஆமாம், பாஸ்ட்டை நடக்காத மாதிரி நினச்சிக்க. தீமையான பாஸ்ட்டு பயங்கர எதிர்காலத்தோடு நீங்கள் நிற்கிற பயங்கர அந்த கடந்த காலம் உங்களை வாட்டுது, பாவமோ பிரச்சனையோ. பட் God says forget it, just forget it. There is a new beginning. It's a new beginning. அது பாவமாக இருக்கலாம் அல்லது பிரச்சனையாக இருக்கலாம். There is a new beginning for you. Never give up. சொல்லுங்க, never give up. Never give up. இந்த இளைய குமாரனுடைய ஃபியூச்சரே போச்சுன்னு தான் வந்தான். தண்ணி கிடைச்சா போதும், கஞ்சி கிடைச்சா போதும் தான் வந்தான். ஃபியூச்சர் அமைச்சு கொடுத்தாரா? ஃபியூச்சர் அமைச்சு கொடுத்தாரா? உனக்கு ஃபியூச்சர் அமைச்சு கொடுப்பாரா? கைது தேங்க் பண்ணு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh, there is a great future for you. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. எதிர்காலம் உனக்கு உண்டு, எதிர்காலம் உனக்கு உண்டு. மகாதா லாத்காராபா ஈமா காத்தோரா. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. I am so surprised. This is my favorite verse. நான் அதிகமாக சொல்கிற வார்த்தை அதுதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தமா உங்களுக்கு. Oh, wonderful word. I know the plan for you. I know the plan I have for you. உங்களுக்குன்னு எதிர்காலம் வந்திருக்கு. நீங்க தற்செயலாக இங்கே வரல, கர்த்தருடைய பிளான் தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்க, தேசத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்க. God knows there is a bright future for you. Hallelujah, hallelujah. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன். Hallelujah, இருப்பேன். Hallelujah, glory, glory, glory. Father, bless பண்ணுங்க. Praise him, praise him, praise him forever. Praise him. Hallelujah, glory. Oh, hallelujah. Thank you, Appa. Yes, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. அதான் பெருகுது. தண்ணி பெருகணுமா? தேங்க்ஸ் பெருகுனா தண்ணி பெருகும். ஆமாம், தேங்க்ஸ் பெருகட்டும். ஆமென். Thank you, Appa. ஆமென். ஒரு மேலான சத்தியம் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள தண்ணி இருக்கு. இயேசு உள்ள வந்தாலே அவர் எப்படி வர்றார்? நமக்குள்ள ஜீவ தண்ணீரா வர்றார். இந்த சமாரிய பெண் அப்பத்தை சொல்றார், இந்த தண்ணி வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் நான் தண்ணியா உனக்கு வருவேன். ஐ ஆம் த லிவிங் வாட்டர். நீ என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொண்டால் உன் உள்ளத்திலிருந்து ஜீவன் கொடுக்கிற தண்ணி. ஆமென். உங்களுக்குள்ள தண்ணீர் இருக்கு, ஆனா ஊற்று மாதிரி அது அநேக சகதிகள் அடைக்குது. அதை உடைக்கணும்னா தண்ணி பெருகுனா அது உடைஞ்சிடும். பெருக பெருக என்ன ஆகும்? எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவீங்க. இப்போ எப்படி தண்ணி பெருகணும்னு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, சும்மா நான் வெறும் பாட்டு படிக்கலை. தண்ணி பெருகிறதுக்கு வாய் தான் அவசியம். தண்ணி பெருகணுமா இந்த வாய் துதிக்கணும். அதனால தான் பிரசங்கம் பண்ணாமே துதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 1000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, நீங்கள் அருமையான வேர்டுக்குள்ளே இருக்கிறவங்க. நான் தண்ணி பெருக வந்திருக்கேன். உங்கள் தண்ணி பெருகணும், அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் நடந்துடும். தண்ணி பெருகனா வரப்ப உடைச்சிரும்.
தடைய உடைச்சிரும். தண்ணி பெருகட்டும், ஜீவ தண்ணி பெருகட்டும். அந்த இதுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப தண்ணி பெருகும். அதுக்கு என்ன செய்யணும்? வாய் தான். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே. ஆமென். ஜீவ தண்ணி பெருக ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மீன் தண்ணிக்குள்ள இருந்தா அது கவலைப்படவே தேவையில்லை. அது வாட்டுக்கு முட்டை குஞ்சு. அது போல ஜீவ தண்ணிக்குள்ள நீங்க இருந்தா மற்றதெல்லாம் நடக்கும். நீ கவலைப்பட தேவை. உங்களுக்கு தேவை ஜீவ தண்ணி. உங்களுக்கு தேவை ஜீவ தண்ணி. அதுதான் தண்ணி. ஆண்டவர் காட்டினார். நீ காலையில ஒரு வறண்ட பாதையை காட்டுறார். திடீர்னு வெள்ளம் தண்ணி ஆயிடு வருது, ஒரு மரங்கள் வளருது. இதான் சபைக்கு சொல்லுண்டாரு. தண்ணி வருது, ஜீவ தண்ணி வருது. தண்ணி இருந்தா மரங்கள் வளரும். இந்த பாலைவனம் இந்த தேசத்துல தண்ணி வந்தா மரம் வளரும், செடி வளரும். இந்த தண்ணி தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள பாய்ச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீங்க தண்ணீரோட தான் போவீங்க, வறண்ட நிலத்தோட போக மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்த உடனே தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி இருக்கு, ஆனா அது என்ன ஆகணும்? ஆமென். உங்க வாழ்க்கையை பாருங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்தா தண்ணியை தானே பாக்குறீங்க. பா தண்ணி எங்கடா வரல, தண்ணி போடுங்கடா, மோட்டரை போடுங்கடா, தண்ணி வரலடா. அப்ப அந்த தண்ணிக்கு அந்த பாடுனா இந்த தண்ணி எவ்வளவு தேவை? இந்த தண்ணி மோட்டர் போடியா, எழுந்தவன் நைட்டே மோட்டர் போட்டு தண்ணி அப்பதான் காலையில வரும். நன்றி அப்பா. தண்ணி பெருக ரொம்ப அதிகமான தேவை நாவு தான். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 63 உங்களுக்கு தெரியும். தேவனே நீர் என் தேவன், நம்ம தேடுறேன். எப்படி தேடுறேன்? பாலைவனத்துல சொல்றான். எப்படி இந்த பாலைவனத்துக்கு தண்ணி தேவையோ அதுபோல எனக்கு தண்ணி தேவை, எனக்கு தண்ணி தேவை அப்படி சொல்லிட்டு சொல்றான். அடுத்து தண்ணி எப்படி வரும்னு அவரே சொல்லி கொடுக்கிறார். 63:3 ஜீவனை காட்டிலும் உம்முடைய இரக்கம் பெரிது, ஆதலால் என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்ப துதிக்கினால தண்ணி, அவருக்கு தண்ணி வேணும்னா வாய் என்ன செய்யணும்? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. நம்புறீங்களா? அடுத்தவன் 63:3-4 அப்ப அடுத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன். உங்க வாயில துதி கூடுனா உங்க வாழ்க்கையில தண்ணி பெருகும். நான் கண்ட அனுபவம் சொல்ல. ஒரு காலத்துல என் ஞாபகம் சினிமா பாட்டா பாடிக்கிட்டு இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் சங்கீதம் கற்றுக்கொண்டேன். என் சின்ன வயசுலேயே 28-26 நான் பைபிள் கல்லூரியில் படிக்கும்போது கேத்தலிக்கில் எங்களுக்கு அந்த அருமையான ரெக்டர் மியூசிக் நான் படிக்க சொன்னார். கர்நாடிக் படியா அப்படின்னா, ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கர்நாடிக். இந்த மியூசிக் படித்ததுனால அதிகமான ப்ரொஃபஷன் வந்து சினிமாவில் தான் இருக்குது. அந்த மியூசிக் ஆனால் சினிமா மேலே பயங்கர, சினிமா பாட்டு மேலே, சினிமா பார்க்கறதுன்ட்டு ஒரு பயங்கர மோகம் இருந்துச்சு. வாயில் சினிமா பாட்டு தான் பாடிக்கிட்டே போதகராக இருக்கும்போது கூட அந்த கதையை கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா கண்ணிலாம் போதகர் ஐயா, சாமியார் ஐயா, உன் வாயில் இந்த பாட்டு வரலாம் ஐயான்னு எனக்கு வெக்கமாக போச்சு. என்னை அறியாமலே வரும். காரணம் அதில் மூழ்கி இருந்தேன். நல்ல வேலை அப்போ ஒரு தண்ணி எனக்கு வரல, ஒரு பாட்டு அப்போ வரல. இந்த தண்ணி வந்து இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பாடல் வந்திருக்கா. அடாரா பாலா புரா பாலா காதா ராபா காதா ஈலா மாரா காத்தா லாட்டா ராபா. தண்ணி வரும், ஜீவ தண்ணி வரும், பெருகும். சொல்றான் ஜீவனாலதான் உம்மை துதிப்பேன் சொல்றான். இது கொழுப்பும் நினமும் கொழுப்பும் உள்ள அந்த உணவை விட இதுல தான் எனக்கு திருப்தி. கவனிச்சிங்களா? உணவு கொடுக்கிற திருப்தியை விட உங்களுடைய துதி எனக்கு திருப்தி கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஏக்கம் உங்க வாழ்க்கையில வேலைக்கு போனாலும் அப்படியே வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கட்டும். என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாட்டு பாடுவேன் அல்லது கேட்டுக்கிட்டாவது வேலை செய்வேன். ஏதாவது செய்யணும்னாலும் உங்க மைண்டை ஆண்டவரால் நிரப்புங்க. ஆமென்.
அதனாலதான் அதே சங்கீதத்தை சொல்லுவான், படுக்கையில் உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். எண்ணம் எல்லாம் இயேசு அப்பா உம்முடைய வார்த்தை. படுக்கையில் உம்மை நினைக்கிறேன். அதனாலதான் டிவியை பார்த்துட்டு படுக்காதீங்க. டிவி வேண்டாம், கொஞ்ச நேரம் தான் டிவி பார்க்கலாம், அதை பெருசு பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நியூஸ் கூட கொஞ்சம் லைட்டா கேட்டுக்காங்க. ஏன்னா அதால நிரப்புனீங்கன்னா தண்ணி பெருகாது. இருக்கிற தண்ணியும் நான் சில சமயங்களில் பேப்பரை கொஞ்சம் டயர்டாக இருந்தால் பேப்பரை படிப்பேன். ஐயோ படித்தாலே தண்ணி குறையிறத பார்ப்பேன். ஆஹா இது நமக்கு வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் நாட்டில் என்ன நடக்குதுன்னு, அவ்வளோதான். பட் படுக்கையிலும் நினைக்கிறேன்னா, ராஜாமத்தில் தியானிக்கிறேன், உடைய வார்த்தையால் நிரப்புறேன், உங்க நினைவால வாழ்கிறேன் என்று சொல்லி தாவீது அந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு. நீர் எனக்கு துணையா இருப்பதால உம்முடைய நிழல்ல நான் களி கூறுகிறேன். எனக்கு சந்தோஷமே நீங்க தான்ப்பா. அது ராஜாவுக்கு சந்தோஷம் மனைவிமார்கள் இல்லை, 1008 மனைவி இருந்திருக்கும். அந்த மனைவி இவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல. ராஜாவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அது அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கல. பணம் இருந்துச்சு, அது அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கல. சொல்ற சிலரின் 7ஆம் வசனமா 7ஆம் வசனம் 63:7, நீர் உம்முடைய செட்டை நீர் எனக்கு துணையா இருப்பதால், சொல்லுங்க, நீர் எனக்கு துணையா இருப்ப. அந்த வசனத்தை போட்டு 63:7 அதை வாசித்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு துணையா இருப்பதால், சொல்லுங்க, உமது சிறகின் நிழலிலே, சிறகின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். ஐ ரிஜாய்ஸ். தண்ணி பெருகணுமா? ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. glory. Hallelujah. Praise him, praise him, praise him forever. Praise him, praise him, praise him forever. நன்றி நன்றி. தண்ணி பெருகணும், தண்ணி பெருகட்டும், ஜீவ தண்ணி பெருகட்டும், நதியா போயட்டும், நதியா நதியா. அந்நிய பாஷை உண்டாகட்டும். நல்ல வாயை திறந்து தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தண்ணி பெருகட்டும், ஜீவ தண்ணி, ஜீவ தண்ணி. ஏ மகாதாலாகாராபாகா ஊராமாலாகா தாபாகா தாராபாலாகாரா. Father, 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 ஜீவ தண்ணி பெருகட்டும், என் சபையில பெருகட்டும். மரங்கள் உண்டாகட்டும், மீன்கள் உண்டாகட்டும், மச்சங்கள் உண்டாகட்டும். ஏராளமான மச்சங்கள் உம்முடைய தண்ணீரில உண்டு, தண்ணீரில உண்டு. அந்நிய பாஷையை கொடுங்கப்பா, சபைக்கு அந்நிய பாஷையை கொடுங்க. ஓ பெந்தெகோஸ்தே நாளாய் இந்த நேரத்தை மாத்துங்க. தாகம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, தாகம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஊற்றுமையா உங்களுடைய வல்லமைய, நாங்க தாகத்தோட வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஊற்றுமையா 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 உங்க வல்லமைய, நாங்க தாகத்தோட வந்திருக்கிறோம். தண்ணி பெருகட்டப்பா, தண்ணி பெருகட்டப்பா. ராஜா ஊற்று பொங்கட்டும், ஊற்று பொங்கட்டும். தாகம் உள்ளவர் கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தண்ணி பாயுது, தாகம் உள்ளவர் கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ரிசி 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 ரிசி. ஃபாதர் ஃபாதர் be glorified, be glorified, be glorified. மகிமை மகிமை அப்பா, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ரேபாகா தூரமா லாக்காரபா, ஏ ஷீபா கந்தலா காரபா.
உல்கனமாக தாமக தீர பாலா எற்கொரோலோ ஸ்ரீபகதரா எற்கொலோ லுயா அபாரா கூத்தலாக்காரா. கலிகுறம்பா, உம்முடைய சிறகின் நிழல்ல தான் எனக்கு சந்தோஷம்பா. சொல்லுங்க, உம்முடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம், உம்முடைய சமூகம் தான் எனக்கு ஆறுதல். இந்த உலகம் இல்லப்பா, இந்த உலக பொருளோ பணமோ அது சைடு தான். எனக்கு சென்டர் நீங்க தான், எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான், எனக்கு பெஸ்ட் நீங்க தான். சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பா, நீங்க தான் எனக்கு பெஸ்ட். இந்த உலகம் சைடு தான், ரெஸ்ட் தான். நன்றி அப்பா. அல்லேலூயா. உடைய சமூகத்துக்காக இந்த பாலைவனத்துல தாவீது ஏங்குனா, உங்க சமூகம் தான் எனக்கு எல்லாம், அதுலதான் நான் களி கூறுகிறேன்றான். ஆண்டவர் எனக்கு இதை சொல்லும் போது ஞாபகம் வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்த போது ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்த பால்சா, உங்க வீட்டில். ஆமாம், அந்த நாளில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஷாப்பிங்கோ போக கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு என்னமோ அதில் மனதே இல்லை. இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. அந்த நாளில் எல்லோரும் போயிட்டீங்கன்னு அந்த இடத்துல விழாவும் போது தான், ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு நீங்கள் தான்ப்பா, ஷாப்பிங்கோ மற்ற காட்சிகளும் எனக்கு அது பெருசாக இல்லை அப்படின்னு ஜெபிக்கும்போது அந்த பாட்டு வந்துச்சு, வம்சம். அந்த பாடல் என்ன, உம்மோடு இருப்பதுதான். அந்த பாடல் இங்கே தான் பிறந்துச்சு. இந்த பாடலை அதிகமாக பாடுகிறேன் நான், நீங்களும் பாடுவீங்க. சார்ஜா பாட்டு நான் சொல்லுவேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. சொல்ல முடியுமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். ஆண்டவரே, இதயத்தின் ஏக்கமையா. அப்படி கை உயர்த்தி ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே செய்யா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி மோடு இருப்பதுதான் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உம் சித்தம் செய்வதுதான் ஆமாண்டவரே, இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. ஷபகதுரமலக்கரா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நூற்றுக்கணக்கான பாடல்கள் அவர் சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சமூகம் தான் என் வாழ்க்கையில. சபையே அவர் சமூகம் தான். அப்படின்னா தண்ணி தான். தண்ணிக்குள்ள இருக்கும்போதுதான் பெருக்கம் உண்டு, சுகம் உண்டு. எசேக்கியா 47:9 இருக்கு. Wherever the river goes, there ஏராளமான மீன்கள். நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், ஜீவ பிராணிகள். Life, there is a life. Amen. Where there is water, there is life. சொல்லுங்க, life. அதான் life. சில பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லாமல் இருப்பாங்க. உள்ள தண்ணி இருந்தால் தான் லைஃப் இருக்கா. முகத்தை பார்த்தாலே சொல்ல லைஃப் இருக்கா அல்லது ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லிடலாம். ஒய்ஃப் இருந்தால் முகம் சரியாகாது, லைஃப் இருக்கணும். ஒய்ஃப் வேணும் கட்டாயம். ஆனால் ஒய்ஃபை விட தண்ணி வேணும்.
லைஃப் கொடுக்கிற தண்ணி தான். ஆமென் சொல்லுங்க. லைஃப் இன் த வாட்டர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க துதிச்சு. ஆமென். துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். கை தட்டி உற்சாகமா பாடுவோமா? துதிப்பேன் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனந்தமே. உட்காருங்க. ஹல்லேலூயா. கமா பேரின்பமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. பேரின்பமே. துதிப்பேன், துதிப்பேன். Praise Him, praise Him, Praise Him, forever. Praise Him, praise Him, praise Him. forever. Hallelujah. ஆனந்தமே. ஹல்லேலூயா. பேரின்பமே. Glory, glory. ஹல்லேலூயா. பேரின்பமே. Praise Him, praise Him, praise Him forever. Praise Thank Him, you, Appa. praise Him, praise Him. Forever. Praise Him. Praise Thank you, Him, Appa. praise Him. Forever. Thank you, Appa. Thank you. Praise Him, praise Him, praise Him. Forever. இன்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுங்க. இன்று ஆனந்தம் இயேசு. ஆமென். இதான் தண்ணி பெருகுதான். Forever. அப்பா, அப்பா. துதிப்பேன், Glory. துதிப்பேன், கொண்டே இருப்பேன். துதிப்பேன், ஜீசஸ். இருப்பேன். துதிப்பேன். Hallelujah. Thank you, அப்பா. Amen. Thank you, அப்பா. Hallelujah. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசையா வந்திருக்கிறேன். காலையில ஆண்டவர் உணர்த்தினார். நேற்று இதே சில காரியம் நேற்று சொன்னானா? ஆமென். சங்கீதம் 3:3 அதுதான் நேற்று கூட மாலையில் அதை உற்சாகமா சொல்ல சொன்னார். இன்றைக்கு தெளிவா 3:3 சொல்லுங்க. சங்கீதம் 3:3. கர்த்தாவே கேடகமும் என் மகிமையும். ஆமென், ஆமென். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே அப்படின்னா, ஆனால்னா எங்கேயோ மேலே ஏதோ ஓனான் மாதிரி ஏதோ இருக்கு. ஆனாலும் கர்த்தாவே. ஆங்கிலத்தில் பட். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இல்லை. ஆனாலும் அதை கவனிச்சீங்களா? தேவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான், எவ்ரிதிங் அவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பக்கத்தில் உள்ளவங்க, உங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க, அவ்வளோதான்டா அவன் வாழ்க்கை போச்சுடா, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அர்த்தம். இந்த யவீர் போகும்போது சொல்கிறான், யோ உன் டாக்டர் டைடு, ஒன்றும் ஆக போகிறதில்ல, டைடு, உன் மகள்
முடிஞ்சு வச்சு கதை. டெலிஃபோன் அடிச்சு பெரியலுக்கு வழி பண்ணாமல் இவரோடு திர்ற. இவர் என்ன செய்ய போறாரு? இவரை விடு, வா வீட்டுக்குன்றாங்க ஒரு கூட்டம். இல்லை, அவன் யாரோட போயிட்டு இருக்கான்? ஜீசஸோட போறான். சீக்கிரம் வாயா வீட்டுக்கு, செத்து போயிட்டா மக. வாழ்க்கையே எந்த மகளுக்காக ஓடனி அவ அவுட்டு, நீ இவர் என்ன செய்ய போறாரு உனக்கு? அப்படிதான் சொல்லும் போதுதான் ஜீசஸ் சொல்லுவாரு, யவி ஃபியர் நாட், பயப்படாத, ஒன்லி பிலீவ். சொல்லுங்க, ஒன்லி பிலீவ். நான் கூட நிக்கிறேன், செத்தா நான் எழுப்புவேன், வா. முடிஞ்சு போச்சுன்னு உலகம் சொல்லும், ஆனா இனிதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க, முடிஞ்சு போச்சுன்னு உலகம் சொல்லும், இனிதான். வயதாச்சுன்னு உலகம் சொல்லும், இனிதான். எனக்கெல்லாம் என்றைக்கு வயதாச்சுன்னு நினைக்கவே மாட்டேன், வயதெல்லாம் சொல்ல மாட்டேன். இனிதான் எனக்கு ஃபியூச்சரே இருக்குன்னு சொல்லுவேன். ஹalleluya, கை தட்டுங்க. இனிதான் ஃபியூச்சர். ஆமென், ஆமென், ஹalleluya. அப்படி ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருக்க கூடாதா? அநேகர் என்னை விட இளமையா தான் இருக்கீங்க. ஏடா கண்ணு, ஆல் ஆர் யங்கர் தேன் மீ. ஐ திங்க் ஐ ஆம் த எல்டஸ்ட் நினைக்கிறேன்ல. ஆமென். வயதெல்லாம் கேட்டுறாதீங்க பாஸ்டர். ஆமென். எப்போதும் இளமதா. ஐ பிலீவ் ஸ்டில் மோர், இன்னும் எவ்வளோ செய்யணும்னு. ஆமென். ஐ நோ, எனக்கு இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த இதுவரை நடந்ததை குறித்து எனக்கு திருப்தியே இல்லை. ஐ நோ ஐ ஹாவ் டு டு எ லாட் ஆஃப் திங்ஸ். இன்னும் எவ்வளவோ பிளான் எனக்கு வச்சிருக்காரு. அப்படித்தான் நான் ஓடிட்டு இருக்கேன். Why not you? ஹல்லேலூயா. அதுவும் வாலிபத்தில் 32, 35, 40க்குள்ள என்ன பிரச்சனை, ஐயோ அவ்வளோதானா நினைக்காதீங்க. ஆமென். அதான் ஜீசஸ் சொல்றாரு, do not be afraid. நீ பயப்படாத, only believe. வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா? only believe. சொல்லுங்க, only believe. Be with Jesus. அவர் விட்டுட்டு போயிடாத. எவீர் விட்டுட்டு போகல வீட்டுக்கு. No. As Jesus comes, hallelujah, hallelujah. சொல்லுங்க, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. சொல்லுங்க, உன்னதர் மறைவில் அபகாடா லுகரபாடா தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பார் என்று சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பார் என்று சொல்லுவே. Amen. Say hallelujah. Hallelujah. இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. Father, thank you அப்பா. சங்கீதம் 3 தான். அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அதுவும் சன், அவனுடைய ஓன் சன் whom he loved, அப்சலோமாலே பிரச்சனை. வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலை, வாழ முடியாத ஒரு நிலை, ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள. அப்படித்தான் அநேகர் வந்திருக்கீங்க. அந்த நிலையில தான் தாவீது குனிந்த தலையோட முக்காடு போட்டு அழுது கொண்டே நாட்டை விட்டு எருசலேமை விட்டு போறார். அப்ப ஒரு வார்த்தையை பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, அவ்வளவுதான் தாவீது உன் வாழ்க்கையே அவ்வளவுதான், எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி வேதனையோடு போகும்போது தான்
வாயில கவனமா இருந்தான். எப்படி அறிக்கையிடுறான் பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே நீரின் பாதுகாப்பு, யூ ஆர் மை க்ளோரி அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். யூ ஆர் மை ஷீல்டு, யூ ஆர் மை க்ளோரி. நீர் இந்த அவமானத்தை மகிமையாய் மாற்றுவீர். இந்த வாயின் வார்த்தையை கவனிங்க. ஆமென். யூ வில் எக்ஸ்சேஞ்ச், யூ வில் சேஞ்ச். இந்த அவமானம் எனக்கு மகிமையாய் முடியும். எந்த இடத்துல நீ அவமானப்படுறியோ அந்த இடத்துல உனக்கு மகிமை உண்டு. மகிமை. அடுத்து என் தலையை நீர் உயர்த்துவீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தை, அந்த அறிக்கை, அந்த நம்பிக்கை, ஒன்லி பிலீவ் சொல்லுங்க. ஒன்லி பிலீவ். உயர்த்துவா. அந்த அடுத்த 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. ஐ வில் கால் அப்பான் ஹிம் அண்ட் ஹி வில் ஆன்சர் இருக்கு ஆங்கிலத்தில். நான் கூப்பிடுவேன். இப்போ நான் கூப்பிடுறேன், எனக்கு பதில் கொடுப்பார். கூப்பிட்டேன் இருக்கு தமிழில், நான் ஆங்கிலத்தில் கூப்பிடுவேன். கூப்பிட்டேன், கூப்பிடுவேன். ஐ வில் கால். நான் கூப்பிடுவேன். இந்த பிரச்சனையில் நான் கூப்பிடுவேன், எனக்கு பதில் உண்டுன்னு சொல்லுங்க. பயங்கர பிரச்சனை, தலை குனிஞ்சு இருக்கீங்க. ஐயோ, குடும்பத்தில் எவ்வளவு தொல்லையா சொல்லுங்க. என் தலையை உயர்த்துகிறவர் அப்பா, என் அவமானத்தை மகிமையாய் மாற்றுகிறவர் அப்பா. என் தலை உயரும். நான் கூப்பிட்டா எனக்கு பதில் உண்டு. நான் கூப்பிடுவேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. I shall not be afraid. அடுத்த 5ஆம் வசனம், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 1000 பேருக்கு 10000 பேருக்கு நான் பயப்படேன். சொல்லுங்க, பயப்படேன். I shall not be afraid. சொல்லுங்க, நான் பயப்படாதிருப்பேன். சொல்லுங்க, பயப்படாதிருப்பேன். நான் பயப்படாதிருப்பேன். எனக்கு எதிராக 10000 வந்தாலும் காரணம் என் தலையை உயர்த்துகிறவர். என் தலையை உயர்த்துகிறவரை நான் நம்புகிறேன். நான் படுத்து உறங்குவேன், விழித்தெழுவேன். காரணம் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அந்த 5ஆம் வசனம். ஆமென். படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொள்வேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வாயின் வார்த்தை அதிசயம் கொண்டு வந்தது. எந்த தலையை கவிழ்ந்து கொண்டு போனானோ அந்த தலை உயர்ந்ததா? சொல்லுங்க, உயர்ந்ததா? எந்த தலை, எந்த மகன் விரட்டினானோ அவன் தலை உருண்டுச்சு, இவன் தலை உயர்ந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவன் தலை உருண்டுச்சு, இவர் தலை உயர்ந்து. நான் சொல்லுவேன், நமக்கு எதிராக இருக்கிறவன் தலை உருளக்கூடாது. அவங்க தலையும் உயரணும், நம்ம தலையும் உயரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தாவீதின் மகன் இயேசுன்னு சொல்லப்படுற அளவுக்கு தாவீது மேன்மையாய் உயர்த்தப்பட்டார். சொல்லுங்க, மேன்மையாய் உயர்த்தப்பட்டார். உங்களுக்கு உயர்வு உண்டு, உங்களுக்கு உயர்வு உண்டு. ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. இதை தியானிக்கும் போது தான் ஒரு பல்லவி, புது பல்லவி கொடுத்தார். அதை பாடி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம், 10 மணிக்கு முடிக்கணும். இல்லை, எனக்கு தெரியும் இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் டைமில். ஆமென். ஜஸ்ட் ஒரு few minutes. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் போகும்போது இந்த பல்லவியை முணுமுணுத்துக்கிட்டே போகணும். 3 சொல்லுங்க. 3 நீ முணுமுணு. சொல்லுங்க, 3 நீ முணுமுணு. நீ உயர்வாய், உயர்வாய், உயர்வாய். கால்வாய் மாதிரி உயர்வாய். நீ ஒரு கால்வாய், நீ உயர்வாய். உன்னை சுற்றிலும் மரங்கள் உண்டு. முணுமுணு. சொல்லுங்க, சங்கீதம் 3. சிரிங்க பார்க்கலாம். 3 கைதெடுக்க பார்க்கலாம். சிரிங்க. ஹல்லேலூயா. என்ன 3 ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என்னை தாங்குகிறார். I shall not be afraid. எனக்கு பதில் உண்டு. என் தலை நிமிரும். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே,
தந்தையே தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீ, நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர் நீ. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. அதே தாவீது சங்கீதம் 27:6 பார்த்தீங்கன்னா 27:5-6 தீங்கு நாள் 5-6 அந்த வசனம் 5 தீங்கு நாளில் மறைத்து ஒளித்து வைத்து உயர்த்துவா. உயர்த்தப்படும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வாயின் அறிக்கையை பாருங்க. ஆமென். இந்த தீங்கு நாளில் இந்த டே ஆஃப் ட்ரபிள் இருக்கு ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம். டே ஆஃப் ட்ரபிள் அப்படின்னா இந்த உலகமே ட்ரபிள் நிறைந்த உலகம் தான். என்ன தம்பி இந்த வயசுலேயே பார்த்துட்டீங்க. நான் சொல்லுவேன் டே ஆஃப் ட்ரபிள் இல்லை, வேர்ல்ட் ஆஃப் ட்ரபிள் தான். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. டே ஆஃப் ட்ரபிள் இல்லை, வேர்ல்ட் ஆஃப் ட்ரபிள். இந்த உபத்திரம் நிறைந்த உலகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? தீங்கு நாளில் இந்த உபத்திருந்த உலகத்தில் அவர் என்னை கூடாரத்தில் வைத்து என்னை கண்மலையில் உயர்த்துவார். ஆமென். என் தலை இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைக்கு எதிராக நிமிர்த்துவார். கைதிருங்க. ஹல்லேலூயா. ஷபகா துரா பாலா காரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்றேன். அதுக்கு அடையாளம் என்ன? நான் பாடுவேன், நான் துதிப்பேன். 18 வருஷம் கூனியா இருந்தவன் தலை நிமிர்ந்துச்சு. 18 வருஷம் கூனியா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாரமும் இப்படித்தான் சபைக்கு வந்துட்டு போனான். உடனே அற்புதம் நடக்கலை, ஆனால் அவள் சோர்ந்து போகவே இல்லை. இன்றைக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், நாளைக்கு நடக்கும். டோன்ட் கிவ் அப். சொல்லுங்க, டோன்ட் கிவ் அப். நெவர் கிவ் அப். எனக்கெல்லாம் என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு பாடலே ஒழுங்காக பாட தெரியாது. என்னை கழுத வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னை கொயர்லே கேத்தலிக் சர்ச்சில் கொயர்னு ஒன்று இருக்கும். இப்போ கொயர் இங்கே இருக்குல்ல, என்னைய சேர்க்கவே இல்லை. அந்த கதையை கேளுங்க. வாய்ஸு இல்லைடா, யூ ஹவ் நத்திங் டு டூ. உனக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி இருந்திருக்கும் எனக்கு? எனக்கு ஆசை பாடணும்னு. ஆனால் ஐ நெவர் கேவ் அப். ஆமென். நான் படிக்கிற நாட்கள் விடாம ஐ ட்ரைட். ஐ நோ திஸ் காட் வில். என்னை அழைத்தவர் ஒரு பாடகனை அழைத்தார். ஆமென். நெவர் கிவ் அப். வியாதி இன்னும் சுகமாகலையே நினைக்காதீங்க. எல்லாரும் சொல்றீங்க, வந்துட்டு போறீங்க, இன்னும் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லாதீங்க. அப்படி அவ சொல்லியிருந்தா வீட்டிலே படுத்திருக்கணும். அந்த கூனி பெண் 18 வருஷம் கஷ்டப்பட்டவ. நான் வாரம் முதலாக வந்துருவா, இந்த சாபத்து நாள் வந்துருவா. ஆனால் ஒரு நாள் விடிவு காலம் வந்தது. இயேசு வந்தார், அற்புதம் நடந்துச்சு. ரகாத்தா லாக்கா ராபா காரா உர்ரா மாலா காரா பாகா தாலா காரா பாக்கா. அவள் மேல ஆண்டவர் கண்ணு வைக்கிறார். 18 வருஷம்னு சோர்ந்து போயிட்டியா? பல வருஷம்னு சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கியா? உன் மேல அவர் கண்ணு படுது.
அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவளை பார்க்கிறார். Child, come, வா, இன்றைக்கு உனக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள், கம் என்று சொல்லி நீ விடுதலையாக்கப்பட்டாய் மகளே, நீ விடுதலையாக்கப்பட்டாய், I know you are delivered என்று சொல்லி கையை வைக்கிறார். ஒரு பக்கம் வார்த்தையால சொல்றார், இன்னொரு பக்கம் கையை வைக்கிறார். வல்லமை ஒரு பக்கம், வார்த்தை மறுபக்கம். அவளை திமிர பண்ணியது, தலையை நிமிர பண்ணியது. இந்த பூமியில வார்த்தை நிமிர பண்ணும், உடைய வல்லமை உங்க தலையை நிமிர பண்ணும். Never give up. God's power is in us. God's word and power. ஒரு பக்கம் word, இன்னொரு பக்கம் spirit of God. உங்க வாழ்க்கை உயர பண்ணும். Never give up. Never give up. Thank you, Appa. Never give up. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை செய்பவர் நீரே. Hallelujah. Thank you, Appa. இந்த 13 உடனே அவள் நிமிர்ந்து, லூக்கா 13 அவள் தலை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லுங்க. உங்க கை கர்த்தருடைய உங்க மேல நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க தலை உயரும், உங்களை உயர்த்துவா. கண்களை மூடுங்க ஒரு நிமிடம். Just I'll pray for you. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றவங்க அப்படி இருந்தா கை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். Father, look at கண்ணா. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you. Only believe ன்னு சொன்னீங்க. Thank you. Thank you, Appa. அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, தலை உயர்வதாக. எந்த இடத்துல அவமானப்பட்டாங்க அந்த இடத்துல உயர்த்துங்க. அவமானங்கள் மகிமையாய் மாறுவதாக, நிந்தை சாதனையாய் மாறுவதாக, தீமை நன்மையாய் மாறுவதாக, பிரச்சனை ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா, சபையை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை தலை உயரட்டும், தலை உயரட்டும். நன்றி அப்பா, உம்முடைய நாம மகிமை அடையும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி என் ஜனத்தை ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ. அப்படி கைதடி தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய். நல்லா உற்சாகமா பாடி முடிப்போமா? ஹல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பனே தந்தையே,
தலை நிமிர செய்பவர் நீரே